அண்ட் வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணாங்க. அண்ணன் படுகொலை நிகழ்ந்த உடனே வந்து வலைதளங்கள்ல வந்து ஒரு நரேஷன் வந்து செட் ஆச்சு. ஸோ அந்த நரேஷனை வந்து உடைச்சது வந்து திரும்ப வலைதளங்கள் தான் உடைச்சது, அந்த மக்கள் தான் உடைச்சாங்க, அண்ணனுடைய பேச்சு தான் உடைச்சது. அதனால நம்ம அதை விட்டு கடந்து வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய மேடைகளிலே வந்து திருப்பி திருப்பி வந்து அண்ணனை பற்றி இவர்கள் அப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் அப்படின்றதெல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு அண்ணனுடைய கருத்து, அவர் பேசிய கருத்துக்கள் வலைதளங்கள்ல இன்னைக்கு வந்து எண்ணிக்கை அடங்காமல் பார்வையாளர்கள் போய் சேர்ந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க குறிப்பா வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கருத்தும் எண்ணங்களும் எவ்வளவு தெளிவானவை, எவ்வளவு மக்களுக்கு தேவையானவை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட போயிட்டு பதிஞ்சிருக்கிறதா நான் வந்து பாக்குறேன். அந்த பதிந்ததன் அடிப்படையில தான் நம்முடைய கோரிக்கைகள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா வலுப்பெற்று இருக்கு. அப்படி இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு நரேஷன் செட் பண்ணாங்கல்ல, அந்த நரேஷனை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தி இன்னைக்கு வந்து வலைதளங்கள்ல இவருதான் இப்படிதான் நடந்தது அப்படின்றத வந்து அவங்களால வந்து ரொம்ப அதை வெற்றிகரமா நடத்திருக்க முடியும். நம்முடைய மிகப்பெரிய வெற்றியே அந்த வாதத்தை உடைத்ததுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்பாட்டு தலைவன் கே ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர்களுடைய சரியான முழுமையான கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தமிழகமா இது வந்து மாறி இருக்கு. தமிழக மக்கள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்முடைய மிக முக்கியமான வெற்றியா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து இந்த சூழல்ல அவருடைய படுகொலை ஒட்டி தமிழகத்துல மிகப்பெரிய அரசியல் சட்ட ஒழுங்கு நிகழ்வதற்கான அந்த ஒரு நிகழ்ந்து விட்டது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப வலுப்படுத்திருக்கிற சமயத்துல அப்படி ஒரு கட்டாயம் தேவையில்லை. ஏன்னா இவர் இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இயங்குறவர், அதனால அப்படி நிகழ்வது சரிதான் அப்படின்ற ஒரு வாதத்தை மோசமாக வந்து ஒரு வலைதள கூலிகள் வந்து உருவாக்குனாங்க. பட் அதை வந்து நம்ம பயங்கரமா பிரேக் பண்ணி இன்னைக்கு வந்து அண்ணனுடைய முழு நிலையை, அண்ணனுடைய முழு கருத்தை, அண்ணன் யார் என்பதை நம்ம வந்து சரியா அந்த சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு வந்து நம்ம காட்டிருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய போராட்டம் மிக சரியான அளவில் சென்று கொண்டிருப்பதாக நான் வந்து பாக்குறேன். அதே நேரத்துல காவல்துறை எடுத்த உடனே இந்த வழக்குக்கு வந்து ஒரு முடிவு கட்ட ட்ரை பண்ணாங்க. நம்ம உடனே நம்ம வந்து ஃபைட் பண்ணோம். இது கிடையாது, அந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கொலையை வைத்து மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய, சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணோம். இங்க இருக்கிற எல்லாருமே எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணவனே வந்து இங்க இருக்கிற தமிழக அரசும் புதிதாய் வந்த கமிஷனர் திரு அருண் அவர்களும் வந்து இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு வழக்கை வந்து பல திசைகளில் வந்து கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போனதன் விளைவாக பல முகமறியாக பின்புலத்தில் இயங்கிய அந்த ஸ்கிரிப்டுக்கு சம்பந்தப்படாத பல குற்றவாளிகளுடைய பெயர்கள் வந்து வெளியே வந்தது. ஒவ்வொரு பெயர்களும் வரப்ப நமக்கே அதிர்ச்சியா இருந்தது. அடப்பாவீங்களா, நீங்களாம் அண்ணன் கூடவே இருந்தீங்களோட, அடப்பாவீங்களா நீங்க இவ்வளவு மோசமான ஆட்களா, உங்களுக்கு நீங்கெல்லாம் வந்து எங்களை இந்த அளவுக்கு வந்து கழுத்தறுப்பீங்களா, இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் உங்களையெல்லாம் நம்பினாரு, அவங்களே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அதிர்ச்சி நமக்கு வந்து உருவாகிட்டே இருந்தது. அதன் அடிப்படையில் வந்து பல குற்றவாளிகளுடைய முகங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்து சம்மன் அமைச்சு இப்ப இந்த நேரம் வரைக்கும் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தோம், இது வந்து மிக உண்மையான ஒரு அரசியல் படுகொலை. இந்த அரசியல் படுகொலையை அதன் அளவிலேயே சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணி நம்ம வந்து நம்முடைய வாதத்தை வந்து நம்ம வந்து எடுத்துரைத்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பெருசா இதை கண்டுக்கலனாலும் அதன் பிறகான மக்கள் திருச்சி, அதன் பிறகாக மக்கள் எழுச்சி, அதன் பிறகாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இவ்வளவு மக்கள் இந்த மனிதருக்காக கூடுகிறார்கள். அவருடைய சாவுக்கு இவ்வளவு மக்கள் வந்ததை குறித்து அவர் பெரிய ரெக்கார்டு எழுதியிருக்காங்க. அண்ணனுடைய இறப்பை ஒட்டி அவர் உடலடக்கம் செய்வதை குறித்து வந்த மக்களுடைய அடிப்படையிலே ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, இவ்வளவு கருத்துக்களை பேசியிருக்கிறாரு அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து பிரஷர் அதிகமாச்சு. அன்று நாம் நிகழ்த்திய ஆர்ப்பாட்டங்கள், முக்கியமா தலித் இயக்கங்கள் ஆங்காங்கே வந்து தன்னெழுச்சியாக வந்து அவ்வளவு மக்கள் வந்து போராடினாங்க. அந்த மக்களுடைய போராட்டங்களுக்கு இந்த தமிழக அரசு செவிசாய்த்தது, அந்த காவல்துறை வந்து பயந்தது. அதன் அடிப்படையில் வந்து விசாரணையை வந்து தீவிரமா வந்து முடுக்கிவிட்டாங்க. அந்த விசாரணையின் அடிப்படையில்
பலம் முகம் தெரியாத பின்புலத்தில் இங்க பல குற்றவாளிகள் இன்னைக்கு வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இதனாலே இது வந்து முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயமும் நமக்கு இருக்கு. காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஒரு பிரஷரை வந்து காரணம் காட்டி இந்த இவ்வளவு பிரஷர் இருக்கு, அதனால வந்து நம்ம இப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளவு மக்கள் திரட்சியாக கேள்வி கேட்டவொடனே வந்து இந்த அரசும் சரி காவல்துறையும் பயந்துட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. நம்ம அவங்களை பயப்பட வச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அவர்கள் பயந்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களுடைய போராட்டத்தை எழுச்சியை கண்டு அவர்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள். இதனாலே அவர்கள் வந்து தன்னெழுச்சியாக முன்னாடி வந்து பல விசாரணை முடிக்க பெரிய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட நாங்கள் அவர்களை எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க சும்மா வந்து இப்படி ஒரு விசாரணை வளையத்தை இப்படி எல்லாரும் உள்ள கொண்டு வந்துட்டு திரும்பவும் வந்து எப்படி குற்றவாளிகள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்களோ அதே போல காவல்துறையும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது பல வடிவங்களுக்கு வந்து நகரும். நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய